வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொழிற்காப்பியர்களால் மண் புகழ்வத் தொழில்ந்த வணி என்றும் மூவேந்தர் நாடு என்றும் அழைக்கப்பட்ட என் தமிழகத்தை ஆட்சி செய்த முடியுடைய மூவேந்தர் சேரர், சோழர், பாண்டியர் இம்மூவேந்தர்களின் மேதினையில் வலம் வர வருகை தந்திருக்கும் அனைவரும் வருக வருக. கராத்தே, சிலம்பம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. சிலம்பம் கலைத்திருவிழா போட்டியில் லாஸ்ட் இயர் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேக்ஸிமம் ஸ்டேட் லெவலும் அதே வேந்தனே, சேரர் சிங்கம் கடல் சூழ் மலைகள் வாழ்வு ஆடும் வீரர் வம்சம் நீடு பொன் பொன் தாமரை சேரர் முடிசூடி போர் திருமுரண் புரள புகழ் பரவும் தமிழ் திருநாடு தூண் நிலைக்கும் சேரா. தங்களை காண மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்துள்ளார்கள். எமது சேர நாட்டிற்கு வந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வருகை மிகவும் நல்வரவாகட்டும். எமது சேர நாட்டின் சிறப்பை எனது மந்திரியார்களும் சிப்பாய்களும் அறிவிப்பார்கள். எங்களது சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சி மற்றும் தொண்டியாகும். வஞ்சி மற்றும் கரூர் ஆகும். சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்றார்கள். எங்களது சேர நாட்டின் பூ பணப்பூவாகும். எங்களது சேர நாட்டின் கொடி விற்கொடியாகும். இது சேர நாடு. கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய இடங்களை சேரர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இதனை கொங்கு நாடு எனவும் கூறுவர். வணக்கம் மேம். இது கரூர் கோட்டம். சேரர்களுக்கு சிறந்த கோட்டை அல்லது ஃபேமஸான கோட்டைன்னு எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு புகழ்பெற்ற கோட்டையா கரூர் கோட்டம் இருக்குது. முசிறி தொண்டி முக்கியமா ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிளகு, மசாலா இது மாதிரி தான் பண்ணாங்க. அவங்களோட பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எல்லாமே வாசனை பொருள் தான். கடைசி காலம் சேரர்கள் பேரிலும் சில குற்றங்கள் கைதியை காட்டியிருக்கோம். முதல் சேரர் நிருந்தோமன் உணவெடுத்தல் நெடுஞ்சேரர் நீண்டகால ஆட்சி வலிமை மதுர சேரர்களின் வரை அரசு உதவி செங்குற்றால் சேரன் செங்குட்டுவன் வீர தெய்வ நம்பிக்கை. கண்ணில் செய்த நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டிய அது சேர ஆட்சியின் போதுதான் அந்த நிகழ்வு நடந்தது. அப்பொழுது அவர்களுக்கு தெரிய வந்தது நிகழ்வு. கண்ணகி தெய்வமாக கருதினார் அவர். அதனால் கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். இருக்கும் சிலை வெறும் சாதாரண கல்லாராக வேண்டும் என்று எண்ணவில்லை, புனித கல்லாராக வேண்டும் என்று எண்ணினார். அதனால் இமயமலை சென்று கல்லை கொண்டு வந்து கங்கை ஆற்றில் கழுவி இன்னும் புனிதமாக்கினார். அக்கல்லை கொண்டு சிலை செய்து பூஜை செய்தார். அதிகாரப்பூர்வமாக பத்தினி தெய்வ வழிபாடு நிறுவினார். சபரிமலை ஐயப்பன்
ராஜசேகரனால் கட்டப்பட்டது. திருவஞ்சிக்குளம் சிவன் கோவில் கேரளா கட்டிடக்கலை பணியில் சேர காலத்தில் கட்டப்பட்டது. மிக பழமையான கோவில்களில் ஒன்று. பகவதியம்மன் கோவில் கேரளாவில் உள்ள பல பகவதியம்மன் கோவில்கள் சேர காலத்தோடு தொடர்புடையது. மகா சாமத பிரிவுகள். சாமதம்னால் சேர மன்னர்கள் காப்பாற்றுவாங்க. ஏரநாடு கோழிக்கோடு, கோநாடு கோநாடு, ஓநாடு காயங்குளம், வேநாடு பத்மநாபபுரம், கோடு குனிநாடு கோடு குனிநாடு, கொளத்து வள்ளிப்பட்டினம் தலப்பட்டினம், போலநாடு இதெல்லாம் இப்ப இருக்க நாடு. கோலகிரி ஸ்ரீரங்கம், குறும்பியாகிரி குறும்பநாடு, புறநாட்டுக்கரை கோட்டயம், திருப்பாப்பூர் திருவிதாங்கூர், கரூர் பாலக்காடு, நெடியிருப்பு கோழிக்கோடு, பெரும்படப்பு கொச்சி, பொருளாகிரி கடத்தநாடு, ஆரங்கோடு வல்லுவநாடு. கடலூர் சாலைப்போர், முதுகைப்போர், வெண்ணிப்போர், இந்த மூணு சிப்பாயெல்லாம் எதனா செஞ்சா இது வந்துட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குப்பா. செஸ்கா இன்வெஸ்ட் பண்ணி இமேஜினேஷன். ஓகே, குட் குட். இந்த மூணு போர்ல ரொம்ப முக்கியமான போர் வெண்ணி போர். இந்த வெண்ணி போர் ஏன் ரொம்ப முக்கியமான போர் பார்த்தீங்கன்னா, சேர மன்னன் உதய சேரராகவும் சோழ மன்னன் கரிகாலரும் போர் முடித்து கொண்டபோது சேர மன்னனின் முதுகில் காயமடைந்தது. தற்போது அப்பொழுது சேர மன்னன் முதுகில் காயமடைந்ததால் சேர மன்னன் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் இப்போர் மிகவும் முக்கியமான போராக உள்ளது. வனவிலங்குகள் கூட அதிகமாக இருந்தது. அந்த காலத்துல கூட கூட படைவாழையில செஞ்சுப்பாங்க. அந்த காலத்துல உணவு கூட புட்டு ஆப்பாங்க. சிச்சை வாழ்க்கை. சிச்சினா உங்களுக்கு என்ன தெரியுமா? சிச்சினா தண்டனைகள். இதுல 3 தண்டனைகள் இருக்கு. பற்களை பிரிதல், பட்டினி தற்கொலை, சூடானை தலையில் ஊத்துறாங்க. சூடானை வந்து கொதிக்க வச்சு அவங்க தலையிலே ஊத்துறாங்க. அப்பதான் எப்படி எப்படிலாம் தண்டனை கொடுத்துருக்காங்க. நன்றி. எமது சோழ நாட்டிற்கு வருகை உள்ள மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களை வருகை என வரவேற்கிறோம். மனுநீதி சோழனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவருதான் மனுநீதி சோழன். இவரோட அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மணியை கட்டி விட்டுருப்பாரு. அந்த மணி பேர் பெல் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த மணி எதுக்குன்னா, அவரோட ராஜ்யத்துல யாருக்காவது ஏதாவது குறை அல்லது நீதி கிடைக்காம இருந்தாலோ அந்த மணியை வந்து அடிச்சு அவங்க நேரடியாக ராஜா கிட்டையே உரையாடலாம். ராஜாவுடைய இயற்பெயர் எல்லாளன். அவங்க ஒரே ஒரு பையன் இருந்தாரு. அவங்க பேரு வீதி விடங்கன். ஒரு நாள் வீதி விடங்கன் வீதி உலாம போயிருந்தப்ப நடுவில் ஒரு கன்றுக்குட்டி வந்துருச்சு. அதை இவரும் தெரியாதனமா கொண்டுட்டாரு. அதனால அந்த கன்றுக்குட்டியோட அம்மா போய் மணி அடிச்சு ராஜா கிட்ட உரையாடி இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜா வந்து அவரோட பையனை அவரே அதே தேர்கால் வெட்டு கொண்டுட்டாரு. இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது? நீதியும் அனைவரும் சமமே.
இப்போ அந்த மண்ணெல்லாம் போட்டி அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்துருக்கோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பழசாவே இருக்கேன். இது பேர் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த சிங்கவாய் கிணறு நம்ம சிங்கவாய் கிணறு சிங்கவாய் கிணறு கூட சொன்னாங்க. இது எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில இருக்குது. இது இதே கட்டினாங்கன்னா கங்கையில கொண்ட என்ன கட்டிக்கிறாங்க. இது இது வயசுல படிக்கிற உள்ள போற மாதிரி இருக்காங்க. இதை கட்டின யாருன்னா அவங்க மாணவர்கள்
புலவர். இவரோட நண்பரோட பெயர் பிசிராமையார். அவர் ஒரு புலவர். இவங்க 2 பேரும் சந்திக்காமலே நட்பை வளர்த்துனாங்க. இவருடைய 2 பசங்களும் இந்த ராஜபதிக்காக அடிச்சாங்க. இவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால வழக்கில் வந்து உட்காராரு. இந்த வழக்கு விட்டதுனா என்னன்னா, நீர் புலம் நீர்நிலைகளுக்கு இடையே மரத்திற்கு அமைத்து அதுல உட்காந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்க உயிரோடு விடுவாங்க. அது மாதிரி இவரும் வந்து உட்காராரு. இவருக்காக அவர் நண்பருக்காக ஒரு இருப்பிடம் அமைத்து அவருக்கும் உட்கார்ந்துட்டாரு. அவர் நண்பர் வருவாரு காத்துட்டு இருந்த போது இவர் உயிரை விடுறாரு. உயிரை விடுறதுக்கு முன்னாடி அவர் நண்பரும் வந்து உட்காந்து உயிரை விடுறாரு. இவரோட கதை மூலம் என்ன புரியுதுன்னா, உண்மையான நட்புக்கு உயிரவே கொடுக்கலாம். தேங்க்யூ. தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் வாரோட கம்பீரமா பார்க்குற மாதிரி ஒரு எம்எல்ஏ செஞ்சிருக்கேம்மா. புல்லாத நூலையே ஏன் கைப்பட செஞ்சது. அடுத்ததாக அன்றைய காலத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் சோழர்கள் தான் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். பாண்டிய நாடு தமிழ்நாட்டின் பழமையான ஒரு நாடாகும். பாண்டிய நாட்டின் தலைநகரங்கள் மதுரை, தென்மதுரை, கமலாபுரம் மற்றும் மணலூரும் ஆகும். இவர்களின் கொடி இணைக்கலை கொடி. அதாங்க நம்ம மீன் கொடி. சேரர், சோழர், வேளியர், ஐவர்கள் ஆகிய 7வரையும் ஒரே பொற்கூட்டத்தில் வென்றவர் தலையான காட்டு பாண்டிய நெடுஞ்செழியன். கடற்கடந்து இலங்கையையும் கைப்பற்றிய பெருமை உடையவர்கள் பாண்டியர்கள். தெங்கி, மதுரை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், இலங்கை. கடுங்கோ, நவடி, சுடமணி, செல்லியன், சேனன், அரிகேசி, ரணதீரன், பாராமுசன், பராந்தகன், இரண்டாம் ராஜசிம்மன், பரமன், சீவலவன், பரமன், பராந்தக பாண்டியன். நான் ரணதீரனை பத்தி சொல்ல போறேன். ரணதீரன் கோச்சடையான் என்று அழைக்கப்பட்டார். சேரர்களே வென்றார், வானவன் என்றும், சோழர்களே வென்றார், செம்பியன் என்றும், கர்நாடகை வென்றார், மதுரை கர்நாடகன் என்றும், கொங்கை வென்றார், கொங்கன் கோமான் என்று அனைவரையும் வென்று கப்பம் கட்டுமாறு ஆட்சி புரிந்த பெருமன்னர் ரணதீரன் ஆவார். மதுரை அரசால் மீனாட்சி வானவர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை அரசால் மீனாட்சி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி. தில்லையில் அவள் பெயர் சிவகாமி. திருக்கடவுளிலே அபிராமி. நெல்லையில் அல்தறிவாள் காந்திமதி. மதுரை அரசால் மீனாட்சி. வணக்கம் அம்மா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாண்டியரால் கட்டப்பட்டது. இதில் 6 கால் மண்டபம் மற்றும் கொத்தாமரை குளமும் உள்ளது. இதில் 165 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்ட வரலாறு சிறப்புமிக்கது. ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலைகளில் மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆகும். பாண்டியர்கள் அழகியலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்தாங்க. அதை போர் புரியவும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்க. குதிரை வண்டியில நம்ம ஜாலியா வேலை பார்த்துட்டே டப் டப்னு போலாம். வாங்க நம்ம குதிரை வண்டியில போலாம்.
என்ன யானைப்படி நீ எத்தனை படை உள்ளன என்று உங்களுக்கு தெரிகிறதா? குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை மற்றும் காலாட்படை ஆகிய 4 படைகளையும் கொண்டு பாண்டியர்கள் பொறுப்புறுத்தனர். பாண்டிய மன்னர்களின் சிறப்பு பெயர்கள் என்னவென்று தெரியுமா? மாறன், பழுதி, செழியன், தென்னராகும். நன்றி. 18 எனப்படும் எட்டுத்தொகையும் பட்டுப்பாட்டும் தமிழ்நாடு புலவர்களால் எழுதப்பட்டன. திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாறை, 10 பாட்டுகள் ஆகும். அது வீரராம பாண்டியன் வெற்றி வேட்கை காசிகாரன் கூறப்பட்டோடு பாண்டியன் அறுவடை நன்றி. பாடல்கள் சங்கம் வைத்து முத்தங்களை வளர்த்தனர். பெண் புலவர்களும் சிறந்து வழிகாட்டினர். அள்ளூர் மல்முனையார், பொன்முடியார். தமிழ் சங்க தலைவர் நக்கீரனார் உமது பாடலில் குற்றம் உள்ளது. எனது பாடலா? என்ன குற்றம்? இங்கே உமது பாடலை கூறும். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிலை துப்பி காமம் செப்பாது கண்டதும் மொழிவோம் பாடியது கெளிய நட்பின் மயில் நீர் செறிய ஈற்று அறிவை கூந்தலில் அறியவும் புலவோ நீ அறியும் பூவே. இதன் மூலம் நீர் கூற விளைவது என்ன? பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனமுண்டு. இதைத்தான் பொருட்களை எண்கிறேன். என்ன? என்னை நன்றாக பார். நெற்றிகள் திறப்பிலும் குற்றம் குற்றமே. கீழடி அகழ்வாய். பாண்டியர் காலத்துல மதுரையில ஆட்சி செஞ்ச வைகை ஆற்றங்கரையினர் செழிச்சு விளங்கின ஒரு இடம்தான் கீழடி. இங்க 2600 வருஷத்துக்கு முற்பட்ட பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு அகழ்வாய்வு சான்றுகள் மூலம் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. கீழடி அகழ்வாய்வு சிந்து சமவெளி நாகத்தீவுக்கு இணையாகணும். 2வது தமிழகத்தோட நகரமயமாக்கல்னு கூறப்படுது. நன்றி. பாண்டியர்களின் துறைமுக நகரங்கள் கொற்கையில் முத்துக்குளித்தல், சங்குளித்தல் உலக புகழ் பெற்றிருந்தது. கடந்து வாணிகம் செய்வதில் ஆர்வமான பாண்டியர்கள் சிறந்த களம் மற்றும் கட்டுமனைகளை ஏற்படுத்திக் கொண்டு வணிகம் செய்தனர். கிரேக்க ரோமானுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். உயர்தர முத்துக்கள், கருமிளகு, நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அரேபியா குதிரை, கண்ணாடி பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. கலங்கரை விளக்கத்தில் பல நாட்டு கப்பல்களும் வழிகாட்டியாக திகழ்ந்தது. நன்றி. சிலம்பி நாயகி கண்ணகி நான். காவிரிப்பூர் பட்டணத்தில் வாழ்ந்த வணிகன் மாசாத்துவன் மகன் கோவலனின் மனைவி நான். ஆராயவன் என் கணவன் குற்றம் கல்வனிடம் பொய் குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி நான். என் கணவன் குற்றமற்றவன் என்பதை பாண்டிய மன்னருக்கு நிரூபித்து காட்டி மதுரையை தீக்கு இரையாக்கிய கண்ணகினான். கல்வி சிறந்த கண்ணகினான். பத்தினி தேவம் கண்ணகினான். நீதியை நிலைநாட்டிய கண்ணகினான். அரச கால பொருட்கள் இங்கே உள்ளன. ஆபரண வேலை, வெண்கொற்றக்குடை, செங்கோல், சாமரம், நகைகள், நாணயங்கள் இவை அனைத்தும் அரச கால பொருட்களாகும். பண்டைய காலத்தில் போர்க்கருவிகள் இங்கே உள்ளன. கேடயம் மற்றும் பல்வேறு கோவைகள் இங்கே உள்ளன. பரவாயில்லம்மா, ரொம்ப அமேசிங். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. அழுத்தம், சர்க்கரை நோய் அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இது நம்மளுடைய தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரெட் கலர்ல இருக்கு. பீட்ரூட் ஒரு மரத்தோட பட்டையால செய்யறது. சூடா இருக்கு.
அடுத்த சார்ஜ் போட்டு அமைதியா இருக்கு அமைதியா பல்வேறு சிரமங்களுக்கு அடியே நாங்கள் 2 வருஷம் போனோம். அப்பதான் அவருடைய பழு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் நாங்கள் பள்ளிக்கு கண்டிப்பாக வருகை வர வேண்டும். பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் எஸ்எம்சி குழு உறுப்பினர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயர்வை நோக்கியே நமது பள்ளிக்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களை இருக்கரம் கூப்பி மனமாற பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை பெற்றோர்களை அன்போடு வரவேற்கிறேன். நமது பள்ளிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது தேசிய விவசாயிகள் கழக தலைவர் ஐயா KRS மணி அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு தெரியும். ஏற்கனவே பல பரிசுகள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு இடங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை அன்போடு மேலும் நமது தொகுப்பு பேருக்காட்சி தலைவர் ஐயா அவர்கள் வழியாக எல்லாமே உதவியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் அன்போடு வருகிறேன். நமது தொகுப்பு பேருக்காட்சியினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களையும் வருகிறேன். வார
சார். பள்ளி முன்னாள் வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களை இந்த பள்ளியில் வரவேற்று ஒரு நோய், இந்த நோயை அறிவுசார் நோயாக உருவாக்கும் போது பள்ளி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை தலைசிறந்த பள்ளியாக மாற்றுவதற்கு அந்த தலைமை ஆசிரியரும் தலைமை ஆசிரியை சார்ந்த ஆசிரியர்களும் அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற நிறுவனங்களுக்கும் இந்த பள்ளி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கும் வருகின்ற தேர்தல் சந்திப்பில் வருவதனால் அவர்களுடைய பல்வேறு பணிகளின் மத்தியில் நமது பள்ளிக்கு வருகிறது பள்ளி சேர்ந்ததற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கின்ற நிகழ்வுகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் நெருங்கி என் உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். பாரதியின் விழாவை கொண்டாடுவதற்கும் அதுபோலவே பள்ளி மாணவர்களுக்கு சிறு சேமிப்பை எப்படி சொல்வதற்காகவும் அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு சிறு சேமிப்பு உண்டியலை கொடுத்து இந்த சிறு சேமிப்பை பள்ளி மாணவர்களுக்கு வாழ்கின்ற இந்த பள்ளி தலைமை முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கையாலேயே ஒரு அருமையான பரிசு பொருளை அவர்கள் வழங்கி தலைமை ஆசிரியரும் இந்த பள்ளி ஆசிரியர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று எனது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நானும் அப்படியே இங்கே பாரு, கேமரா செல்லுங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சிறப்புரை. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெருமையை இதனுடைய ஆண்டு விழாவிற்காக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான பள்ளி. தொடர்ந்து நம்முடைய ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் பண்ணியும் அதிகப்படுத்தியும் இருந்த ஒரு நல்ல ஒரு காரணத்திற்காகவும் நல்ல முயற்சிக்காகவும் ஏன்னா தொடர்ந்து அரசு பள்ளியில் 100 ஆண்டுகள் இதே அளவு மாணவ மாணவிகளை நீங்க தக்க வச்சுட்டு அடுத்த நிறைய அதிகப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு ரிப்பீட்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நான் இந்த பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நம்மளுடைய அரசாங்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு கொள்கையில கல்வி முதலிடமாக அரசுங்கிறது மக்களுக்கு ஒரு சேவையோடு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கா இருக்கணும். அது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல முதல் ப்ரையாரிட்டி கல்வி, அனைவருக்கும் மாவட்ட கல்வி, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள். கிட்டத்தட்ட இப்போ நம்ம அரசாங்கம்ங்கிறது தொடர்ந்து உயர்நிலையிலையும் உயர்கல்வி, பிஏடி, எம்பிபிஎஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு எல்லா நிலைகளையும் எல்லா வகுப்பிலையும் சேர்ந்தவர்களுக்கும் ஃப்ரீயா கிடைக்கும், வசதியா கிடைக்கும், கரெக்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பட்ஜெட்ல இருந்து செலவு பண்ணி நிறைய கல்வியாகட்டும் பள்ளியாகட்டும் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம படிக்கிறது ஒரு 10 மாணவர்கள் இருந்தா கூட அதற்கான அந்த கிராமத்திற்கான பள்ளியை நடத்தியே தீரணுங்கிறது மட்டும்தான் அரசுடைய தலையாய ஒரு நோக்கமா இருக்கு. அதாவது இதுல என்ன வருமானம் வரப்போகுது, இதுல எப்படி நம்ம பெரிய ஒரு நன்மை வருதா, பெரிய வருமானம் வருதா அப்படின்னா அரசாங்கம் பார்க்கறது கிடையாது. கல்விங்கிறது வருமானத்தை தாண்டியது அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஏன்னா அனைத்து தர மக்களுக்கும் அடிப்படையான ஒரு சொத்து, அடிப்படையான ஒரு உறுதி, அடிப்படையான ஒரு பாதுகாப்பு அப்படின்னாலே கல்வி. ஸோ அதுக்காக அரசுங்கிறது
தன்னுடைய பட்ஜெட்ல நம்ம ஒவ்வொரு முறையும் பார்ப்போம், பட்ஜெட்ல ஒதுக்கீடுங்கிறது அதிகப்படியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய பள்ளிகள் எல்லாமே தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம நல்லா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளை விட பின்தங்கிய கல்லூரிகள் பள்ளிகள்லாம் இருக்கு. நிறைய அட்மிஷன்ஸ்லாம் குறைஞ்சு போய் வெளியே 20 பேர் 30 பேர் கிளாஸுக்கு 2 பேர் அப்படின்னு இருந்தாலும் அந்த பள்ளிகளை எல்லாம் மூடுறதுக்கு ரெடியாக மூட மாட்டாங்க. கண்டிப்பா நடத்தியே ஆகும். ஏனென்றால் கல்வி வந்து எளிதில் ஒருத்தருக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது வியாபாரம் கூட போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால நலன் வந்து பாதிப்படைஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல்ஸ் வந்து 100% கவர்மெண்ட் நடத்தணும் நடத்தாங்க. இதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகாதாரம், ஹெல்த், எல்லா மருத்துவமனைகள், ஊராட்சி அளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ சின்ன சுகாதார நிலையம், பிரைவேட் ஹெல்த் சென்டர்ஸ், தாலுக் லெவலில் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், இப்போ இன்னும் அதிகப்படியாக போய் ஒரு மாவட்டத்திலையுமே வந்து கல்லூரி, மருத்துவ கல்லூரியோட பெரிய அறிக்கை மருத்துவமனை, அதனால எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு அடுத்த இடம் கொடுப்பாங்க. மூணாவது என்ன நினைக்கிறீங்க? சின்ன கேள்வி தெரியல, மூணாவது மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னு உணவு பாதுகாப்பு. கண்டிப்பா நம்மளுடைய சாப்பாடு நமக்கு கரெக்டான முறையில் ரொம்ப அதிக தொடர்ந்து நடத்தக்கூடிய மூணாவது இது அப்படின்னு சொன்னா ரேஷன். ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக அரசு வந்து பொது சேவை நோக்கத்தில் நம்முடைய சார்ந்த மக்களுக்கு பாதிப்படையாமல் கொடுக்கணுங்கிறது மிக மிக கவனமாக இருப்பாங்க. ஸோ அதில் முதல் வந்து கல்வி வர்றதுனால நாம ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியை பார்க்கணுங்கிறது முக்கியம். நீங்கள் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்ட்ரென்த் ரேட்டே 11 டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் 340 மாணவ மாணவிகள் வந்து இங்கே படிக்கிறாங்க, இப்போது இடத்துல படிக்கிறாங்க. அவங்களுடைய கையில உழைப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யாரு? ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டீச்சர்ஸ். நல்லா நம்மளுடைய வேலைப்பாடு மட்டும்தான் அதை பார்க்கப்படுவாங்க. அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவோ அம்யூனிட்டிஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க, நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், உள்ள போகும்போதே பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தாலே நம்ம ஒரு கௌரவமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் அதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கதான் எனக்கு தெரிஞ்சு பிஎட் எம்எட் படிச்ச டீச்சர்ஸ் அதிகமாக டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புனால்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பிரைட்டா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே உங்களுக்கு எக்ஸிபிஷன் காமிச்சிங்க. நான் அது ரொட்டீனா ஏதாவது சயின்ஸ் செஞ்சுருப்பாங்க அப்படிலாம் நான் நினைச்சேன். டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டோட்டலி எக்ஸைட்மெண்ட். என்னன்னா நம்மளுடைய மூவேந்தர்களை பற்றிய ஒரு கண்காட்சி மட்டும் இல்லாம அப்படியே எனக்கு ஒரு ஒலி நாடகம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லா மாணவர்களுமே சேர நாட்டுல போயிட்டு மாதிரி கொஞ்ச நேரம் சோழ நாட்டுல போயிட்டு அப்படியே நான் பாண்டிய நாடு வழியா வெளியே வந்தது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். எதுவுமே இருக்கவும் இல்லை, எல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணி ஒரு கான்செப்டுவலா அவங்களுடைய வீடு, அவங்களுடைய படைகள், குடி
அரசு பள்ளியில இவ்வளவு நிறைவேற்றுறாங்க. பிள்ளைகளுக்கும் அதாவது நம்ம ஒரு உழைப்பு மட்டும்தான் நல்லா நிரூபிச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கும் ரொம்ப நன்றி, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன் பெற்றோர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூலை நம்பி நம்ம டீச்சர்ஸை நம்பி அவங்க நம்முடைய பிள்ளைகளை வந்து பத்திரமா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, செய்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். முக்கியம் படிச்சு அடுத்த ஸ்கூலுக்கு வருது, அப்புறம் பெரிய படிக்கிறது, இது மட்டுமே நம்மளோட நோக்கம் கிடையாதுங்கிறத உங்களுடைய ஆண்டு மலர், அதாவது ஆண்டு மலர் போடுறது ஒரு ப்ரொஃபஷனலா பண்ண வேண்டிய ஒரு இந்த ஆண்டு மலர் வந்து நிறுவனங்கள் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒரு புக்கு போடுவாங்க. அந்த வருஷம்லாம் நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பள்ளியினுடைய ஆண்டு மலர்னு சொல்லி எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கேற்கிறது, அதில் வாங்கினது விருதுகள், சர்டிஃபிகேட், அதையுமே நம்மளுடைய எஜுகேஷனில் டிஸ்பிளே பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய ஊக்கம். இன்னும் அதிகமாக செய்யணும், சாதிக்கணும், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவேஷனாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அதுக்குமே சிறந்த பாராட்டுகள். ஏன்னா படிப்பை தாண்டி நிறைய கலைகளை வளர்த்திருக்காங்க, நிறைய கலை நிகழ்ச்சிகள் பங்குபெறுவது, மரபு வழியுடைய இது இல்லையா, சிலம்பம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள இவ்வளோ இன்புட்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்றது உண்மையாகவே பாராட்டுகிறேன். பார்க்கும்போது எங்களுக்கும் பெருமையாக நம்மளுக்கும் நல்லா சொல்லி கொடுத்து 4 பேர் இருக்காங்கிறத நல்லா பண்ணுங்க. நிறைய ஜேஆர்சி நிறைய கிளப்ஸ், ஆன்டி ட்ரக் கிளப்ஸ்லாம் இருக்கு, ரோட் சேஃப்டி கிளப்ஸ் இருக்கு, அது எல்லாமே நீங்க செயல்படுங்க. அதை பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லலாம். ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் கேட்காதீங்க. ரோட்ல போயிருக்கீங்களா? சைக்கிள் ஓட்டுவீங்களா? யாரும் சைக்கிள் ஓட்டுவீங்க? சரி, எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவீங்களா? ஓ, அப்படின்னா சைக்கிள் ஓட்டும்போது என்ன பார்க்கணும்? ரோட்ல சிக்னல் என்ன பார்க்கணும்? கண்டிப்பா சிக்னல் பார்க்கணும். சைக்கிள் ஓடுறவங்க சிக்னல் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் சிக்னல் என்ன கலர் இருக்கு? எதுவுமே சொல்ல வேண்டாம், நல்லாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் நம்ம ஒழுங்கா போடுறேன் சிக்னல்ல நீங்க எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே அட்வைஸ உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியும் சொல்லுங்க. சைக்கிள் போற நாங்களே இவ்வளவு பார்க்கணும், நீங்க 2 வீலர் பண்றீங்க, கார்ல போறீங்க, நீங்க என்ன எவ்வளவு கேர்ஃபுல்லா போகணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் அப்படிங்கறத யார்கிட்ட சொல்லணும்? அப்பா அம்மாட்ட சொல்லணும், தாத்தா பாட்டிகிட்ட சொல்லணும். ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படிங்கறத கண்டிப்பா
ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்தா ஃபைன். நீங்களே ஃபைன் போட்டுருங்க, வீட்டிலே ஃபைன் போட்டுருங்க. சரியா? ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்தாங்கன்னா 100 ரூபாய் ஃபைன். ஓகே, கலெக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட ஃபைன் வாங்கிடுவீங்க. சரியா? எஸ், வெரி குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த பள்ளி 100 ஆண்டை தாண்டி 7 ஆண்டுகள் 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு வருஷம் வரணுன்றது என்னுடைய ஆசை. அது வரும்போது என்னுடைய கூட்ட வாழ்த்துக்களையும் கூறி எஸ்எஸ்சியில் வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷனும் பள்ளியுடைய வளர்ச்சி மிக மிக முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் அதுடைய படிச்சுட்டு போயிருக்கிற பேரண்ட்ஸ் தான் செஞ்சிருக்கோம், மாணவர்கள் தான் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அற்புதமாக உரையாடிய 25 லட்சம் மக்களுடைய ஆட்சி செய்திருக்கும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாக நீதிபதி துர்காமூர்த்தி IAS அவர்கள் ஒரு விஷயமாரி, ஒரு லட்சமாரி, ஒரு தாய்மாரி, தாய்மன்றம் எல்லாத்தையும் அற்புதமாக பேசுகிறாங்க. ஆர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், ஆர்ட் ஆஃப் லிசனிங் எல்லாத்தையும் கொண்ட துர்காமூர்த்தி IAS மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மத்திய வழக்கறிஞர் சார்பாக நன்றி சொல்லிட்டு இந்த பள்ளி பலாண்டுகளும் மிக சிறப்பாக தலைமையேற்று தலைமையாளர் மாநில மாநிலத்திற்காக அவர்களுக்கு தேசிய அளவில் விருது வச்சு விருது மூலம் மற்ற ஸ்கூல் ஸ்டாஃபும் லட்சமும் இதுக்கு வந்து அவர்கள் ஒரு ஊக்குவிப்பு மாவட்ட நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களை நமது தேவஸ் ஐயா அவர்கள் ஒரு நினைவு சேவை கௌரவிக்க வழங்குவது. நல்லா அப்படியே இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க.